அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது கடனோ நோயோ எதிரி தொல்லையோ இல்லை குழந்தை பாக்கியம் கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்குதோ, இல்லை நல்லதாக எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அதில் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் தீரவே தீராதுன்னு நினச்ச பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விலகுவதற்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை வருகின்ற வியாழக்கிழமை அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி மாதத்தின் 5ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். நான் முன்கூட்டியே இந்த வீடியோ போடுவதற்கான காரணம் பார்த்திங்கன்னா, அதுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான். சரிங்களா? இந்த ஒரு பரிகாரத்தை சுத்தமாக இருக்கிற பெண்கள் மட்டும்தான் செய்யணும். அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போது செய்ய முடியாது. அதே போல் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்கனாலும் இதை செய்ய முடியாது. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு தை மாதத்தின் 22ஆம் தேதி வருது. நிறைஞ்ச வியாழக்கிழமையாக இருக்குது. இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தியானது இருக்குது. இந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது விநாயக பெருமான் வழிபாட்டிற்கு உரிய ஒரு திதி. இது மாதத்தில் 2 முறை வரும், வளர்பிறை தேய்பிறை அப்படின்ட்டு. வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வளமான வாழ்க்கை வேணும்னு சொல்லி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும். மேலும் இந்த வளர்பிறை சதுர்த்தி வழிபாட்டை நம்ம காலை நேரத்தில் தான் செய்யணும். தேய்பிறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம விநாயக பெருமானிடம் நமக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையாகட்டும், கஷ்டங்களாகட்டும், இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கணும். இதை நம்ம மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும். கோவில்லையோ வீட்டிலேயோ நீங்கள் இந்த நாளில் மாலை நேரத்தில் விநாயகர் பெருமான் வழிபாடு செய்கிறது சாலை சிறந்தது அப்படின்னே சொல்லலாம். மாலை ஒரு 5 மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்யலாம். முதல்ல திதி நேரம் எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இந்த சங்கடகர சதுர்த்தி திதியானது வியாழக்கிழமை அதிகாலை 2:51 அப்படிங்கும்போதே தொடங்கிடுதுங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 3:11 வரைக்கும் இருக்குது. அப்போ முழுக்க பார்த்திங்கன்னா இந்த வியாழக்கிழமை நாளில் இந்த சங்கடகர சதுர்த்தியானது நமக்கு அமைஞ்சிருக்குது. அதனால் நீங்கள் மாலை 5 மணிக்கு மேலே இரவு ஒரு 9 மணிக்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை செஞ்சுருங்க. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தலாம். முதல்ல உங்கள் வீட்டில் விநாயகர் பெருமான் படம் இருந்ததுன்னா அதை தூய்மைப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. விநாயகர் பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான பொருள்னு பார்க்கும்போது அருகம்புல், அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சா நீங்கள் கண்டிப்பாக வைங்க. அதே போல் வெள்ளருக்கம் பூக்கள் கிடச்சிச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வைங்க. நிவேதனம் அன்னைக்கு நீங்கள் கொண்டக்கடலையை நீங்கள் வேக வச்சு தாளித்து நம்ம வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா அன்றைக்கி வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால கொண்டக்கடலை பிரசாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 2 பேரிச்சம்பழமோ அல்லது அவளோட நாட்டு சக்கரை கலந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கூட ஓகே தான். அடுத்தது நமக்கு தேவையானதுன்னு பார்க்கும்போது 2 அரச இலைகள் தேவைப்படுது. இந்த அரச இலை அப்படிங்கிறது சகல விதமான தெய்வ காரியத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை அப்படின்னு சொல்லலாம். இதை பயன்படுத்தி நம்ம திருமணம் நடைபெறணும்னு வேண்டிக்கலாம், வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம், குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக்கலாம், செல்வ வளம் அதிகரிக்கணும்னு வேண்டிக்கலாம். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த அரச இலை அப்படிங்கிறது பெரிதும் பயனளிக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் அரச மரத்தடியில் விநாயகர் பெருமானும் வீற்றிருப்பார். இப்போது நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் சரி 2 அரச இலைகள் நீங்கள் பார்த்து எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பத்திரப்படுத்தி இதை வச்சுக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த இலையை நல்லா கழுவிட்டு அதனுடைய நுனிப்பகுதியில் சந்தன குங்குமம் இட்டுக்கோங்க. இந்த இலையை நீங்கள் அப்படியே பூஜை அறையில் தரையிலே வச்சிங்கனாலும் சரி, இல்லை இலைக்கடியில் ஏதாவது ஒரு பிளேட்டு வச்சிங்கனாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம்.
அடுத்து கொஞ்சம் நமக்கு மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது. இந்த மஞ்சள் தூள் வந்து கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு. அது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சாதாரணமாக பூஜை அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற மஞ்சள் தூளையே வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போதும். அது கூட கொஞ்சம் தண்ணீரோ அல்லது பன்னீரோ வந்துட்டு கலந்து அதை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப லிக்விட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்துட்டு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் ஒரு பிள்ளையார் வந்து பிடிங்க. அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அதே போல் 2 அருகம்புல் நீங்கள் அந்த பிள்ளையாருடைய அந்த தலைப்பகுதியில் வந்துட்டு சொருகி வச்சுருங்க. இப்போ இந்த பிள்ளையார் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறையில் தட்டு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தட்டு எடுத்து அதை சுற்றியும் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு அதில் ஒரு 4-5 பச்சரிசி வந்துட்டு போட்டுட்டு அந்த பச்சரிசிக்கு மேலே இந்த பிள்ளையார் வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. உங்களுக்கு அரசு இலையே ஒரு 3 இலை கிடச்சிச்சு அப்படிங்கும்போது இன்னொரு அரசு இலையில் கூட நீங்கள் இந்த பிள்ளையார் வந்து வச்சுக்கலாம். இல்லைனா வெற்றிலையில் கூட நீங்கள் வந்துட்டு இந்த பிள்ளையார் வைக்கலாம். அது மாதிரி கிடைக்கலன்னா நீங்கள் தட்டில் வந்துட்டு வச்சுக்கலாம். எனக்கு 2 இலை கிடச்சதே பெருசுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க 2 இலையும் நான் தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்த சொல்லுவேன். அதுக்கு வச்சுக்கோங்க. விநாயகர் பெருமானை நீங்கள் தட்டிலே வந்துட்டு பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே வந்து வச்சுக்கலாம். அடுத்து 2 மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் நிற பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க. மஞ்சள் நிற பஞ்சுத்திரி இல்லைங்கும்போது வெள்ளை நிற பஞ்சுத்திரியில் கொஞ்சம் மஞ்சளை தோய்த்து எடுத்தீங்க அல்லது நெய்யோட மஞ்சளை கலந்து பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி தோய்த்து எடுத்திங்கன்னா அது வந்துட்டு மஞ்சளாக மாறிடும். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றுவது விசேஷம். அதனால் 2 மண்ணகல்லையும் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த தீபத்தை ஏற்றி வச்சு நம்ம அரசியலை வச்சோம் இல்லையா, அது மேலே வந்து வச்சுருங்க. இந்த அரசியலினுடைய அந்த நுனிப்பகுதி, அதாவது அந்த சார்பாக இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கணும். 2 இலையுமே நீங்கள் அந்த மாதிரி தான் வைக்கணும். விளக்கும் வந்து கிழக்கு பார்த்த மாதிரியே வந்துட்டு நீங்கள் ஏற்றி வைங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரியே ஏற்றி வைங்க. இந்த இலைக்கு மேலே சிறு துண்டு வெள்ளை கட்டி வைங்க. 2 இலையிலையுமே சிறு துண்டு வெள்ளை கட்டி வந்துட்டு நீங்கள் வைங்க. அதாவது அச்சு வெள்ளம் வச்சாலும் சரி, இல்லை குண்டு வெள்ளம் ஒரு சிறு துண்டு உடச்சி வச்சிங்கனாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெள்ளம் வந்துட்டு நீங்கள் 2 விளக்குக்கு பக்கத்துலேயும் வச்சுருங்க. இப்போ ஏதாவது பூக்கள் கிடச்சிச்சின்னா அதையும் வந்து வச்சுட்டு இந்த தீபத்தை பார்த்த மாதிரியே ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 27 முறை அல்லது 108 முறை வந்து சொல்லுங்கள். இல்லைனா ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை வந்து சொல்லுங்கள். இப்போ இந்த தீபத்தை பார்த்த மாதிரியே எனக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் என்னை விட்டு நீங்கணும், எனக்கு அரசு வேலை கிடைக்கணும், குழந்தை பக்கை கிடைக்கணும்ன்ட்டு நீங்கள் மனதார வந்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணி முடித்த பிறகு அந்த இலையில் வச்சுருக்கிறீங்க இல்லையா வெள்ளை கட்டி, இந்த இலையில் ஒன்று இந்த இலையில் ஒன்றுன்னு, இதை 2யுமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் மரம் செடி கொடி இருந்ததுன்னா அதுக்கு அடியில் வச்சுருங்க. இல்லைனா நிலைவாசல் படிக்கிட்டு கூட நீங்கள் அப்படியே வந்து வச்சிடலாம். இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா எறும்புகளை அட்ராக்ட் பண்ணும். எறும்புகள் வந்து இதை சாப்பிடும். எறும்புகளுடைய எச்சில் வந்து அந்த வெள்ளத்தில் பட பட நம்மளுடைய கஷ்டங்கள், கர்ம வினைகள், பாவங்கள் எல்லாமே வந்துட்டு நீங்கும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது, மரத்தடியில் பிள்ளையார் இருக்குது அப்படிங்கும்போது அந்த அரச மரத்துக்கடியில் கூட நீங்கள் இந்த வெள்ளைக்கட்டியை கொண்டு போய் போட்டுட்டு வர்றது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். இந்த மஞ்சளில் பிடிச்ச அந்த பிள்ளையார் இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் அடுத்த நாள் தண்ணீரில் வந்துட்டு கரைச்சி நீங்கள் அப்படியே வந்துட்டு எங்கேயாவது ஒரு செடி கொடிக்கு வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க. இந்த அரச இலையை நீங்கள் அடுத்த நாள் வந்துட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் சக்தி வாய்ந்த பரிகாரம். நீங்கள் 2 அரசு இலையோ 3 அரசு இலையோ ரெடி பண்ணி வச்சுட்டு அவசியமாக வருகின்ற வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த குபேர சங்கடகர சதுர்த்தி நாளில் உங்களுடைய கஷ்டங்கள் தீரவும் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கும் வழிபாடு செஞ்சு பாருங்கள். அதன் பிறகு நடக்கிற அதிசயத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.